இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இப்போ பார்க்கவிருப்பது கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி, பலன்கள் மற்றும் இரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இங்கு கூறவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே கும்பலக்கணம் என்பது, அதாவது கும்பம் என்றால் கலசம் என்று பொருள். கலசத்தில், அதாவது கும்பத்தில் வீடு கலசத்தினுடைய சிம்பிள், குறியீடு. குடத்தில் இட்ட விளக்கு பிரகாசமாக எரியும், வெளிச்சம் பிரகாசமாக தெரியும். நிறைகூடம் தழும்பாது குறைகூடம் கூத்தாடும் என்று சொல்லுவார்களே, அதைப்போல கும்பலக்கணத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. பொதுவாகவே இந்த கும்பலக்கணம் என்பது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த லக்கணம். இந்த கும்பலக்கணத்திற்கு சில தன்மைகள் உண்டு. இந்த சனீஸ்வர பகவான் என்பது மகரம் கும்பத்திற்கு 2 பேருக்குமே ஆட்சி வீடாக இருந்தாலும் இவருடைய சுபாபங்கள் என்பது சில நேரங்களில் வியப்பூட்டும் வகையில் இருக்கும். மந்த புத்தி கொண்டவராக இருப்பார்கள். வேலையை சுறுசுறுப்பாக செய்வதிலே அக்கறை காட்ட மாட்டார்கள். இன்று ஒரு வேலை எடுத்தோம் முடித்தோம் என்று சிலர் இருக்க மாட்டார்கள். பிறகு தள்ளி போட்டு பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடும் குணம் உடையவர்கள். எதிலும் அதிக ஈடுபாடு இல்லாமலும் போராட்டங்களில் மட்டும் தோல்விகளை சந்தித்ததனால் இவர்களுடைய குணநலங்களும் முயற்சிகளும் மாறுபட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அதுதான் உண்மை. சரிங்க, கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 6ஆம் இடம் என்பது உண்டு. இப்போ கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடம் என்பது கடன், பகை, நோய், சத்ரு, விரோதிகள், சம்பாத்தியம் மற்றவைகளை குறிக்கின்ற இடம். ஒருவன் நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு கடன் இருக்கக்கூடாது. கடன் வாங்காமல் யாரும் இருக்க முடியாது. கடன் வாங்கினால் கடனை அடைத்து விட்டு திரும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்த வேண்டும். பகை இருந்தால் அந்த பகையை தீர்த்து கொண்டு மற்ற உறவினர்களுடன் உறவாட வேண்டும். நோய் ஏற்பட்டால் நோய்க்கு மருத்துவம் பார்த்துவிட்டு நோயை குணப்படுத்த வேண்டும். இதுதான் பொது விதி, எல்லோருக்கும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்ப்பது. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடன், பகை, நோய் என்று குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக யார் வருகிறார், அவர் எங்கு இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவர் இருக்கின்ற பலன்களினால் என்னென்ன எதிர்வினைகள் செயல்படுகிறது என்பதை குறிப்பறிந்து நாம் இங்கு சொல்லவிருப்பது தான் இங்கு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. பொதுவாகவே லக்கணத்திற்கு 6ஆம் இடமாக வருவது கடக வீடு. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் பொதுவாக சனீஸ்வர பகவானுக்கு சந்திரன் என்பது ஒரு பகை கிரகம். சந்திரனை பார்த்தாலோ சனி பார்த்தாலோ புணர்ப்பு தோஷம் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான தோஷம். அது சுப பலன்களாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் ஏற்கனவே பல விஷயங்களில் கூறியிருக்கிறோம். இப்பொழுது கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடமாக சந்திரன் வருவதனால் அது ஒரு பகை வீடு. பகை வீட்டிற்குரிய பகை கிரகமும் சேர்ந்து இருப்பதினால் அந்த சந்திரன் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக அந்த சந்திரன் நீச்சமடைந்திருந்தால் ராஜயோகத்தினை கொடுப்பார். ஆனால் அந்த சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் ரிஷபத்திலே சற்று யோசித்து பாருங்கள் என்ன நடக்கும் என்றால், கும்பலக்கணத்திற்கு சந்திரன் உச்சம் பெற்றால் அவன் வாழ்க்கையில் எத்தனை கிரகங்கள் அவனுக்கு ஆட்சியாக இருந்தாலும், உச்சமாக இருந்தாலும், நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும், கஜகேசரி யோகமாக இருந்தாலும், என்ன புதனாதித்ய யோகமாக இருந்தாலும், எந்தவித யோகங்கள் அனைத்தும் இருந்தாலும், சிவராஜ யோகமாக இருந்தாலும் கூட அத்தனை யோகங்களையும் முறியடித்து தோற்கடிக்கிற சக்தி இந்த லக்கணத்திற்கு 6ஆம் இடமான சந்திரன் ரிஷபத்திலே உச்சம் பெற்றால் ஏற்படக்கூடிய தீமைகள் அதிகம்.
நான் சொல்லுவது பலருக்கும் வேதனையாக இருக்கலாம். ஜோதிடம் பார்ப்பதே நம் ஆறுதலுக்காக பார்க்கிறோம், இவர் சொல்லுகின்ற விஷயங்கள் எதிர்மறையாக இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். அனைத்து ஜோதிடர்களுமே எந்த ராசியையும் எந்த ராசிக்கான பலன்களையும் 12 ராசிக்காக பலன்களையும் ஒரே நேரத்தில் படித்து பார்த்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கிறது என்று தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனுடைய முதன்மை பொருள், அதாவது நன்றாக இல்லாவிட்டாலும் அவர்கள் நடத்துகிற வியாபாரத்திற்காகவாது நன்றாக இருக்குது என்று எல்லா ஜோதிடர்களும் எல்லா ராசிகளுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பற்றி சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. சரி, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா, எல்லோரும் நல்ல பலன்களை அனுபவித்திருக்கிறீர்களா என்றால் இல்லை. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கசப்பை நாம் ஏற்றுக்கொண்டால் கசப்பு என்பதை உணர்த்து ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோம் என்று பொருள். சிலர் நன்றாக கூறுகிறார், 10 லட்சம் வியூவர்ஸ் பார்க்கிறார்கள், நல்ல பலன்களை கூறுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஏமாற்றும் விதமாக உங்களை நம்ப வைப்பதற்காக, உங்களை புகழ்ந்து சில விஷயங்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களை மடைமாற்றச் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஜோதிடம் என்பது, உண்மையான ஜோதிடம் என்பது ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன பலன்களை நீங்கள் அனுபவித்தீர்கள், என்ன பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன பலன்களை அனுபவிப்பீர்கள் என்பதுதான் திட்டமிட்ட இந்த கிரகத்தினுடைய அமைப்புகள். அதை யாரும் இங்கு கூறவில்லை. வியாபார நோக்கத்திற்காக ஜோதிடத்தை மடைமாற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் கூறுகிறேன், எனக்கு தெரிந்தவற்றை உண்மையான கருத்துக்களை மட்டும் கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன். ஆகவே கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடம் சந்திர பகவான் ரிஷபத்திலே உச்சமடைந்தால் அவன் எடுக்கின்ற முயற்சிகளில் அத்தனையிலும் தோல்வி அடைவான். உதாரணத்திற்கு எனக்கு தெரிந்த ஒரு நபர், லக்கணத்திற்காரர், அவருக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் ரிஷபத்திலே உச்சமடைந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் எடுத்த முயற்சிகள் என்பது 100, தோற்ற முயற்சிகள் என்பது 101. ஏன்னா அடுத்த எடுக்கிற முயற்சியும் தோற்று தான் போகுன்றது அவருக்கு தெரிஞ்ச விஷயம். 100 முயற்சிகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு முயற்சிகளும் மிகப்பெரிய லெவலில் இமயமலைக்கு ஏறுவதற்கு நிகரான முயற்சிகள். கடைசி நேரத்தில் அங்கேருந்து சறுக்கி விழுந்தால் எப்படி நொறுங்கி போவாங்களோ அந்த மாதிரி முயற்சிகளில் நொறுங்கி போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது கும்பலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியாக வந்த சந்திர பகவான் ரிஷபத்திலே உச்சம் பெற்றால் என்ன அர்த்தம்? கடன் நிரந்தரமாக இருக்கும், யாருனாலையும் அடைக்க முடியாத கடன், ஒரு ஜென்ம பூரா இருக்கும் அந்த கடனை. பகை என்பது தானாக தேடி வரும். பகை என்பது மொத்த 100க்கு 99.99% பகையாகவே மாறிவிடும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் கும்பலக்கணத்திற்காரர்களுக்கு நோய் என்பது நிரந்தர நோயாக இருக்கும். பல வருடங்கள் மருத்துவத்தில் மருந்துகள் சாப்பிடுகின்ற அளவுக்கு, சாப்பிட்டாலும் குணமாகாத அளவிற்கு, சாகும் வரை மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அளவிற்கு அந்த மருத்துவம் நோயினுடைய தாக்கம் இருக்கும். எதற்காக இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், கும்பலக்கணத்திற்காரர்கள் சற்று யோசிக்க வேண்டும். கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடம் சந்திரன் என்கின்ற போது அது பகை கிரகம். அந்த பகை கிரகம் ரிஷபத்திலே உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் என்பதை ஒருத்தர் அனுபவித்து பார்த்தவரை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். 30 ஆண்டுகளும் வாழ்ந்தவரிலே 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று சொல்லுவார்கள். அவருக்கு 60 ஆண்டுகளும் 50 ஆண்டுகளும் வீழ்ந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது தவிர வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. ஏனெனில் லக்னாதிபதியினுடைய 6ஆம் வீடு உச்சம் பெற்றுவிட்டால் அவர் கெட்டுப்போய் விட்டார் என்று பொருள். பெரும்பாலும் 6ஆம் அதிபதி திசை வரக்கூடாது என்றுதான் எல்லோரு நூல்களிலும் சொல்லப்படுகிறது. லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது பகை வீடு மட்டுமல்ல, பகை கிரகமாக இருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பகை கிரகம் உச்சம் பெற்றால் எதிரி வலுவாக இருக்கிறான் என்று பொருள், பகை வலுவாக இருக்கிறது என்று பொருள், பிரச்சனைகள் வலுவாக இருக்கிறது என்று பொருள், கடன் அதிகமாக இருக்கிறது என்று பொருள், கடன் வலுத்திருக்கிறது என்று பொருள், பகைமை வலுத்திருக்கிறது என்று பொருள், நோய் வலுத்திருக்கிறது என்று பொருள். அப்பொழுது இவர் மீளுவதற்காக போராட்டங்கள் செய்து 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 போராடி போராட்டத்தில் வெற்றி பெறுவாரா என்றால் நிரந்தர போராட்டமும் நிரந்தர போராளியாகவுமே இந்த கும்பலக்கணத்திற்காரர்கள் மாறிவிடுகிறார்கள். எந்த தொழில் செய்தாலும் விரயம், எதிலும் நஷ்டம்,
எல்லாம் கஷ்டம், பணம் கரையும், கடன் கூடும், சுமை கூடும், நிம்மதி என்பது இருக்காது, உறக்கம் என்பது இருக்காது, அமைதி என்பது இருக்காது. எங்கு தேடினாலும் கவலைகள், கடன்கள், சுமைகள். மேலும் கும்பலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சந்திரன் இருப்பதனால் தாய் வழி உறவுகள் முழுமையாக பாதிக்கப்படும். தாய்க்கும் மகனுக்கும் விரோதம் ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் முழுமையாக பகையாளியாக மாறுவார்கள். தாய் வழி உறவினர்கள் இவர்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்ணுவார்கள். சொத்து தகராறுகள் ஏற்படும். வம்பு வழக்கு, அதில் போராட்டங்கள், அதில் காலம் கழிக்கிறது, செலவழிக்கிறதில் அதிக காலங்கள் விரயமாகும், பொருள் விரயமாகும். கடைசி காலம் வரை இந்த போராட்டங்கள் தொடருமா? அப்படி என்றால் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமை மாறும். இந்த கும்பலக்கணத்திற்காரருக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் திசை கண்டிப்பாக வராது என்று நாம் வைத்து கொண்டோமானால் கடைசியில் இவர்கள் அனைத்து எதிரிகளையும் வெல்வார்கள். அல்லது சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனால் அனைத்து எதிரிகளும் இவர்களை விட்டு தானாக விலகி சென்று விடுவார்கள். இவரை வெல்ல முடியாது, கும்பலக்கணத்திற்காரரை வெல்ல முடியாது. இவ்வளவு போராட்டம் செய்து பல முறை இவரை தொந்தரவு செய்தும் இன்றும் நின்று சாதிக்கிறார் என்று பயந்து இவரை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்களே, எத்தனை நாள் எவ்வளவு அடித்தாலும் நல்லவன் சொல்லிட்டான் அப்படின்பதை போல இவர்களை எவ்வளவு தூரம் துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு தூரம் காயப்படுத்தினாலும் இவர்கள் பட்ட வேதனைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் இவர்களை கண்டு தானாக விலகி ஓடுகின்ற அளவிற்கு அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று கடைசியில் அத்தனை எதிரிகளையும் வீழ்த்தி இவர்கள் வாழ்வினில் கடைசியில் வெற்றியை பெறுவார்கள் என்பதில் இது எந்த விதமான மாற்று சந்தேகமும் இல்லை. கடைசியில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன் பல எதிரிகளை உருவாக்கி, பல நோய்களை உருவாக்கி, கடன்களை உருவாக்கி, வம்பு வழக்குகளை உருவாக்கி கடைசியில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே கும்பலக்கணத்திற்காரர்கள் கடைசியில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியினை பெறுவார்கள், விருதினை பெறுவார்கள், மிகப்பெரிய புகழ்பெறினை பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.